இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறதென்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். தேவன் தாவீதுக்கு அவனோட எதிர்காலத்தை குறித்து சொல்லும்போது தாவீது சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட சொன்ன காரியம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறியது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெருசுன்னு. அதுவும் வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை எனக்கு புரிகிற மாதிரி மனுஷர் முறைமையாய் சொன்னீரேன்னு சொல்லிட்டு 2 சாமுவேல் 7:20 இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது, கேட்க வேண்டியது என்ன இருக்குது, நீங்கள் என் இருதயத்தை அறிந்தவர்னு சொல்கிறான். இப்படி அவன் சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சியோடு சொல்லியிருப்பான்னு நம்ம படித்து பார்த்தா நம்மளால் உணர முடியும். தாவீதுக்கு தேவன் ரொம்ப நாள் கழித்து நடக்க போகிறத சொல்லும்போது, ஏன் தேவனை இவ்வளோ நாள் என்னையே காக்க வைக்கிறீங்க, எதுக்கு தாமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கல. அவனை பொறுத்த வரைக்கும் தேவன் இனிமேல் நடக்க போகிறத வெளிப்படுத்துகிற தெய்வம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறான். இப்படி நம்ம என்றைக்காவது நினைக்கிறோமா? நம்மளுடைய வேண்டுதலை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு தானே தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. தேவன் சொல்லிட்டாரு, ஆனால் நம்ம இன்னும் நடக்கலையேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். இதில் சீக்கிரம் நடத்துங்க ஆண்டவரின்னு வேறு கேட்போம். தாவீது சொல்கிறான், நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, இனி நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் என்னுடைய இருதயத்தை அறிந்தவர்னு சொல்கிறான். நாம் இவ்வளவு நம்பிக்கையோடு தேவன் சொன்ன வார்த்தைக்கு தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? தாவீதை சும்மான தேவன் நேசிக்கலை. அவனுக்கும் தேவனுக்கும் சந்திப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த எல்லா நேரத்துலையுமே எப்பயுமே தேவனை மகிழ பண்ணுறான். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். தாவீது எவ்வளோ தப்பு பண்ணினா, எத்தனை தடவை தேவனுடைய கோபத்துக்கு ஆளானன்னு நம்மளால் எண்ணி சொல்லிட முடியும். ஆனால் நாம் தேவனுக்கு பிடிக்காத மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கோம்னு கேட்டால் நம்மளால் எண்ணி சொல்ல முடியாது. போய்கிட்டே இருக்கிறோம். தாவீதை தேவன் நேசித்ததுக்கு முக்கிய காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல். தேவன் தண்டிச்சாலும் சோதிச்சாலும் கண்டிச்சாலும் ஆசீர்வதிச்சாலும் ஒருபோதும் தேவனை வெறுக்காமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான். இப்படி நாம் இருக்கோமா? தண்டிச்சாலும் கண்டிச்சாலும் சோதிச்சாலும் காக்க வச்சாலும் உடனே ஒன்று புலம்புறோம், அப்படி இல்லைன்னா தேவன் மேலே கோவப்படுறோம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர்னு நாம் முழு நம்பிக்கையோடு எத்தனை நாள் ஆனாலும் காத்திருக்கிறது தேவனை மகிழ பண்ணும். அப்போது தாவீதை போல நாமளும் தேவனுக்குள்ளே இருப்போம். ஆமேன்.